Welcome to Mr. Max. This is Prakash. நம்ம simplificationல already TNPSC previous year questions பார்த்துட்டு இருக்கோங்க. நம்மளோட Telegram சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அது இல்லாம ஒரு Telegram குரூப் ஒன்று ஓபன் பண்ணிருக்கோங்க. அந்த குரூப்ல எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா யார் வேண்டுமானாலும் சம்ஸ் போஸ்ட் பண்ணலாம், டவுட் கேட்கலாம். அதற்கு நீங்கள் யார் வேண்டுமானாலும் சொல்யூஷன்ஸும் கொடுக்கலாம். கரெக்டான மெத்தட்ல ஒன்று ஷார்ட்கட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ட்ரெடிஷ்னல் மெத்தடாக இருந்தாலும் சரி, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சர் போடணும். அதை தவிர வேற எந்த ஆக்டிவிட்டீஸும் அந்த குரூப்ல இருக்கக்கூடாதுங்க. ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோடு. ஒன்லி மேக்ஸ் சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் எது வேண்டுமானாலும் போடலாம், எது வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷன்ல நான் டெலகிராம் சேனலோட லிங்க்கும் தரேங்க. அது இல்லாம டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் தரேன். கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களால யாராலையும் சால்வ் பண்ண முடியலன்னா கரஸ்பாண்டன்ஸ் அட்மின்ஸ் அதுக்காக இருக்காங்க, அவங்க கண்டிப்பா அதுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுத்துருவாங்க. வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். முதல் கணக்கு 20 1/2 plus 30 1/3 minus 15 1/6. இதுக்கு ஆல்ரெடி நம்ம பேசிக் சொல்லி கொடுத்துருப்போம். 1 plus 1/2 1 1/2 ரெண்டும் சமன்னு சொல்லி 1 plus 0.5 இதுவும் 1.5 தான். அப்போ 1.5 equal to 1.5 தான். அப்ப மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கலப்பு பின்னமா இருக்கக்கூடிய ஒரு எண்ணுக்கு நடுவுல நான் என்ன போட முடியுங்க, பிளஸ்ங்கிற ஒரு சிம்பிள் போட முடியும். போட்டாலும் அதோட மதிப்பு மாறாது, ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? இப்போ அதே லாஜிக் தான் இங்க அப்ளை பண்ண போறோம். 20 plus 1/2 இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் தான் இப்படி எழுதிட்டேன். அடுத்ததா பிளஸ் 30 plus 1/3 சொல்லி வந்திருக்கும். அடுத்தது பாருங்க மைனஸ் இருக்கு 15 plus 1/6. இந்த இடத்துல தான் எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. மைனஸ் இதுக்கும் பொது, 1/6க்கும் பொது. அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன், பிராக்கெட் போட்டு எழுதிட்டேன். இப்போ மைனஸை உள்ள கொண்டு போய் பெருக்கிடலாம். அப்போ 20 plus 1/2 plus 30 plus 1/3 minus 15 minus 1/6 வந்திருக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது 20 30 இந்த மைனஸ் 15 இது எல்லாமே ஆட் பண்ணி பார்ப்போமா. 20 plus 30 50, 50ல 15 போயிட்டா பிளஸ் 35 சொல்லி வந்திருக்கும். பிளஸ் இந்த வேல்யூஸ்லாம் வந்திருக்கும். 1/2 பிளஸ் 1/3 மைனஸ் ஆஃப் 1/6 வந்திருக்கும். சரிங்களா? ஆல்ரெடி எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 6 தான் எல்லாத்தோட பெரிய நம்பர். 6 2 ஆலையும் டிவைட் ஆகும், 3 ஆலையும் டிவைட் ஆகும், 6 ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ இதுக்கு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. எல்சிஎம் என்ன டக்குன்னு எடுத்துக்கணும், 6ன்னு சொல்லி எடுத்துக்கணும். சரியா? சரி, அடுத்தது இதை 3ஆல பெருக்கி 3ஆல வகுத்திருப்போம். 3 2ஆல பெருக்கி 2ஆல வகுத்திருப்போம் +2. அடுத்ததா பார்த்தீங்கன்னா 1ஆல பெருக்கி 1ஆல வகுத்திருப்போம். அப்போ -6 அப்படியே உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். சாரி, -1 வந்திருக்கும். இங்கே 1 தான் இருக்கும். 1 × 1 1ன்னு சொல்லி தான் வந்திருக்கும். இப்போ 5 - 1 அப்போ என்ன வந்திருக்கும், 4/6. அப்போ இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா 2/3. அதாவது இந்த பிராக்கெட்ல இருக்கக்கூடிய மதிப்பு என்னவா மாறி இருக்கு, 2/3 மாறி இருக்கு. அடுத்தது பாருங்க 35 + 2/3 சொல்லி வந்திருக்கு. 2/3ங்கிறது ஒரு தகுபின்னம். தகுபின்னம் கூட ஒரு நம்பர் இருக்கு. இப்படி இருந்தாலே அது என்னதாங்க, மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கலப்பு பின்னம். பேசிக்ஸ்ல இது எல்லாமே நம்ம தெளிவா சொல்லி கொடுத்துட்டோம். சம்ஸ்குள்ள வந்திருக்கோம். பேசிக்ஸ் பார்க்காதவங்க பேசிக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்க வாங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். டிஸ்கிரிப்ஷன்ல நான் பேசிக்ஸ் லிங்க் நான் கண்டிப்பா கொடுக்குறேன். சரி, அப்ப இந்த நம்பர் எப்படி எழுதிருக்க முடியும், 35 2/3 இதுதான் ஆன்சர். இதுவே நீங்க அப்படியே எல்சிஎம் இதுக்கெல்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதுக்கான எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிரும். இப்படி போட்டீங்கன்னா ஈஸியா ஷார்ட்கட்ல போட்டு முடிச்சிடலாம். இரண்டாவது கணக்கு 1 plus 1/2 1/4 1/7 1/14 1/28. இந்த எல்லாமே பாருங்க 28ன்னு ஒரு எல்சிஎம் எடுத்திருந்தா இது எல்லாமே என்னால் கவர் பண்ணியிருக்க முடியும். நான் இதில் ஒரு வேலை பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்ஷன்ஸை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த 1 plus அப்படியே இருக்கட்டும். இந்த ஃப்ராக்ஷன்ஸை சால்வ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இந்த 1 கூட ஆட் பண்ணிக்கலாம். சரி, அப்போ இதுக்கான எல்சிஎம் கண்டிப்பாக பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 28 4னால ஃபுல்லாக டிவைட் ஆகும். 28/7 ஃபுல்லாக டிவைட் ஆகும். 28/4 டிவைட் ஆகும். 28/2 டிவைட் ஆகும். கம்ப்ளீட்லி டிவிசிபிள், முழுமையாக வகுபட்டால் கண்டிப்பா அதுதான் நம்மளுடைய எல்சிஎம். அதுல மாற்றமே இல்லை. 28 தான் பெரிய நம்பர். அப்ப இதுக்கான என்ன பண்ணிருக்கலாம் பாருங்க, 2 28ஆ மாறி இருக்கு. அப்படின்னா இது என்ன மாறி இருக்கும், 14. 14ஆல பெருக்கி 14ஆல வகுத்திருக்கும். அவ்வளவுதான். அடுத்தது 4 × 7 7. இது 4 2
plus 1 சொல்லி வந்திருக்கும். அடுத்து இந்த 1 அப்படியே தான் வந்திருக்கும். 14, 21, 25, 27, 28. அப்போ 1 plus 28 divided by 28 வந்திருக்கும். கேன்சல் பண்ணியிருந்தா 1. அப்போ 1 plus 1 equal to 2 சொல்லி உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். இது மாதிரி சம்ஸை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணுங்க. கண்டிப்பாக ஈஸியாக போட்டுடலாம். ரொம்ப சுலபமானது தான். அடுத்த கணக்கு பார்ப்போங்க. 1/2, 1/3, 1/x, 4, x equal to question markனு கேட்டிருக்காங்க. சரி, இது எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பார்ப்போம். இதை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும், 2 into 3 இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் 6. அடுத்ததா குறுக்கு பெருக்கல் 3, 2 into 1 2ன்னு சொல்லி வந்திருக்கும். இது பிளஸ் 1/x equal to 4ன்னு சொல்லி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். 3 plus 2 5, 5/6 plus 1/x equal to 4. 1/x equal to இந்த plus 5/6 அந்தாண்ட போனா மைனஸ் ஆயிருக்கும். 4 minus 5/6ன்னு வந்திருக்கும். 6 into 4 24, 24ல 5 போயிட்டா 19. அப்ப 19 divided by 6 equal to 1/x. எனக்கு என்ன தேவை, x தான் தேவை. அப்ப இது அப்படியே ரெண்டையும் தலைகீழ் எழுதுனா போதும். ரெண்டு ஃபிராக்ஷனும் தலைகீழ். அப்ப x equal to 6 divided by 19 சொல்லி உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். அடுத்த கணக்கு 2 இந்த பாக்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. 6 minus 12 divided by 4 plus 2. அதாவது இந்த பாக்ஸ்க்குள்ள இந்த 4 குறியீடுல எந்த குறியீடு வரும்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, எப்படின்னா பண்ணிருக்கலாம் பாருங்க. 2 இந்த பாக்ஸ் அப்படியே இருக்கட்டும். 6 மைனஸ் ஆஃப் 12. போர்ட் மாஸ் விதிப்படி எதங்க முதல்ல ஃபாலோ பண்ணியிருக்கணும். போர்ட் மாஸ் விதியில் ஃபர்ஸ்ட் என்னதான் இருக்கு, பிராக்கெட் தான் இருக்கு. அந்த பிராக்கெட்டை தான் நான் சால்வ் பண்ணியிருக்கணும். பிராக்கெட் எங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப டிவைடட் பை 6 ஈக்குவல் என்னன்னு வந்திருக்கும், 10ன்னு சொல்லி வந்திருக்கும். அடுத்ததா ஆஃப் எங்கேயாவது இருக்கா, இல்ல. அடுத்ததா என்ன இருக்கு, டிவிஷன் இருக்கு. அதையும் நான் சால்வ் பண்ணிடுறேன். அப்ப 2 டிவைடட் பை 6 மைனஸ் ஆஃப் 12 டிவைட் பை 6 என்ன வந்திருக்கு, எனக்கு 2ன்னு சொல்லி வந்திருக்கும். தட்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லி வந்திருக்கும். சரி, இந்த சமன்பாடு அப்படியே இருக்கட்டுங்க. இந்த சமன்பாட்டுல இப்ப என்னன்னா கொடுத்துருக்காங்க, பிளஸ் மல்டிப்ளை மைனஸ் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒன்னொன்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்துடலாம். பிளஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணா இங்க எத்தனை என்ன வந்திருக்கும், 2 plus 6 8, 8 minus 2 6ன்னு சொல்லி வந்திருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ரெண்டாவது ஆப்ஷன் பார்ப்போம். 2 minus 6 minus 2ன்னு சொல்லி வந்திருக்கும். அப்ப 2 minus 6 வந்து -4, -4 minus 2 -6ன்னு சொல்லி வந்திருக்கும். ஆனா இங்க 10 இருக்கு. அப்ப இதுவும் ஆன்சர் கிடையாது. அடுத்தது ஆப்ஷன் சி செக் பண்ணி பார்த்துடலாங்க. அப்ப இங்க மல்டிப்ளை போட்டிருந்தா 2 into 6 என்ன வந்திருக்கும், 12. 12 minus 2 10ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்ப கண்டிப்பா எந்த ஆன்சர் தான், மல்டிப்ளைங்கிற ஆன்சர் தான் நமக்கு ஆன்சரா வந்திருக்கும். அடுத்த கேள்வி, p power 0 is equal to dash. p power 0க்கு சமமானது. anything power 0 நம்ம என்னதான் சொல்லி கொடுத்தோம், 1ன்னு சொல்லி தான் சொல்லி கொடுத்தோம். 100 power 0னாலும் 1 தான். வேரியபிள் கொடுத்திருந்தாலும் அதோட ஆன்சர் 1 தான். அப்ப கண்டிப்பா அதோட ஆன்சர் 1ன்னு சொல்லி தான் வந்திருக்கும். அடுத்த கேள்வி, 7/5 of 58 plus 3/8 of 139.2. 58 7/5 plus 139.2 இது புள்ளிங்க 2 3/8 ஈக்குவல் டு கேள்விக்குறின்னு கேட்குறாங்க. இது மாதிரி எங்கேயாவது புள்ளியில பார்த்துட்டீங்கனாலே அதை வந்து புள்ளியை வந்து முழு நம்பரா மாற்றி எழுதிக்கோங்க. எப்படின்னு பாருங்க, 3/8 ஆஃபுக்கான மீனிங் என்னங்க, மல்டிப்ளை போட்டாலே ஆஃப் வந்தாலே என்ன சொல்லியிருக்கேன், பிராக்கெட் ஒன்று போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அதையும் போட்டுடலாம். இப்போ இதை நான் 10ஆல பெருக்கி 10ஆல வகுக்கிறேன். 1392ன்னு வந்திருக்கும். டிவைடட் பை 10ன்னு வந்திருக்கும். கரெக்டுங்களா? 10ஆல பெருக்கி இருந்தால் ஒரு புள்ளி அந்தாண்ட நகர்ந்திருக்கும். இதுவும் நம்ம பேசிக்ஸ்ல தெளிவா சொல்லிட்டோம். அடுத்தது இந்த நம்பர் அப்படியே வந்திருக்கும். 7 divided by 5 into 58ன்னு சொல்லி வந்திருக்கும். ஆஃப் எடுத்துட்டேன், என்ன போட்டேன், பிராக்கெட் போட்டேன். அப்போ என்ன அர்த்தம், ஆஃபை சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணணும்னு அர்த்தம். சரி, அடுத்தது யோசிக்கலாம். ஏதாவது இதுல இருந்து வெளியே எடுக்க முடியுமான்னு பார்த்தா காமனா எதுவுமே இல்லை. இங்க ஆனா 10ங்கிற நம்பர் இருக்கு. ஸோ என்னால ஈஸியா இதையும் 10ஆ மாத்திட்டோம்னா அந்த 10ஐ ஈஸியா வெளியில எடுக்கலாங்களா? ஒரு எண்ணை அதே எண்ணால பெருக்கி அதே எண்ணால வகுத்தா மதிப்பு மாறாது. அப்ப என்ன வந்திருக்கும், 14 divided by 10 into 58 பிளஸ் 3/8 into 1392 divided by 10ன்னு எழுதியிருக்கலாம். இப்ப ரெண்டுலயுமே என்னங்க பொதுவா இருக்கு, 10 பொதுவா இருக்கு. அந்த 10 வெளியில எடுத்துடலாம். 1/10 வெளியில எடுத்துட்டீங்கன்னா 14 into 58ன்னு வந்திருக்கும். பிளஸ் இங்க ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு செக் பண்ணலாம். கேன்சல் பண்ணீங்கன்னா
ஒருவேளை 8ஆல கேன்சல் பண்ண தெரியலனா 2ஆல கேன்சல் பண்ணுங்க. 4 அப்ப 6 வந்திருக்கும். 19னா 9 6 திரும்பவும் 2ஆல கேன்சல் பண்ணோம்னா 3 4 8 திரும்பவும் கேன்சல் பண்ணோம்னா என்ன வந்திருக்கும் 17 4 174 வந்திருக்கும். அப்ப 3 × 174 இந்த 10 வெளியில எடுத்துட்டோம். அப்ப 3 பெருக்கல் 174 மட்டும்தான் இந்த இடத்துல இருந்திருக்கும். இப்ப பிராக்கெட் போட்டுருக்கலாம். அடுத்தது என்ன பண்ணிருக்கலாம் பாருங்க. 14 பெருக்கல் 58 பெருக்கிதான் ஆகணும், வேற வழி இல்லை. 14 பெருக்கல் 58 32 11 7 அப்படின்னா 812 வந்திருக்கும். அப்போ 1/10 × 812 plus 174 × 3 174 × 3 12 21 22 522 அப்போ 522ங்கிற ஒரு நம்பர் வந்திருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2 + 2 4 1 + 2 3 8 5 13 சொல்லி வந்திருக்கும். அப்போ அந்த 1/10 அப்படியே தான் வந்திருக்கும். இப்போ என்ன ஆன்சர் வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1334 / 10 வந்திருக்கும். 133.4 உங்களுடைய ஆன்சரா வந்திருக்கும். ஒருவேளை இப்படி என்னால யோசிக்க முடியல, நார்மலா போட்டாலும் ஆன்சர் கிடைச்சிருங்க. இப்படி 10 வெளியில எடுத்துட்டோம்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுனால இந்த 10 நான் வெளியில எடுக்க முயற்சி பண்ணேன். அடுத்த கணக்கு பார்ப்போங்க. 2/7 - 1/4 / 2/3 இது ரெண்டும் ஒரு பிராக்கெட்ல இருக்கு, ஓபன் பிராக்கெட். அது இல்லாம ஒரு செட் பிராக்கெட் கொடுத்து -5/6 கொடுத்துட்டாங்க. அப்ப எதுங்க எல்லாத்த விட சின்ன பிராக்கெட்? இதுதான் சின்ன பிராக்கெட். அப்ப முதல்ல அதை நான் சால்வ் பண்ணிருக்கணும். அப்ப பாருங்க 1/4 டிவைட் இருக்கு, டிவைட மல்டிப்ளையா மாத்தணும்னா சொல்லியிருப்பேன். மல்டிப்ளையா மாத்தினா இது தலைகீழியாக மாறிவிடும். 3/2 வந்திருக்கும். அப்ப 3/8 சொல்லி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்ப இந்த மதிப்புக்கு பதிலாக என்ன எடுத்து எழுதலாம்? 3/8 எடுத்து எழுதிருக்கலாம். 2/7 -3/8 -5/6 சொல்லி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சரி, ஒருவேளை இது எல்லாத்தையும் எடுத்துட்டு எனக்கு சால்வ் பண்ண கஷ்டமா இருக்குன்னா ஒன்னா எடுத்துட்டு சால்வ் பண்ணுங்க, அதுவும் தவறு கிடையாது. சரியா? சரி, அப்ப இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கூட சால்வ் பண்ணலாம். அப்பயும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்க போகுது. 8 6 என்னங்க எல்சிஎம் 48 சொல்லி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதை விட ஒரு சின்ன நம்பர் எடுத்துருக்கலாம், 24 சொல்லி எடுத்துருக்கலாம். 24 எடுத்து போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். 48 எடுத்து போட்டீங்கனாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். அதனால இது எல்சிஎம் டைம் வேஸ்ட் பண்ணாம ஏதாவது ஒரு நம்பர் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம். 24 ஏன் 24 எடுத்தோம்? 24/8 3 24/6 4 கம்ப்ளீட்லி டிவிசிபிள். அடுத்தது என்ன நடந்திருக்கும்? into 3 into 3 9 into 3 சாரி into 4 into 4 அப்ப -20 சொல்லி கிடைச்சிருக்கும். -2/7 அப்ப 2/7 -20ல 9 போயிட்டா -11/24 உங்களுக்கு கிடைச்சிருக்கும். மைனஸ் இன்டு மைனஸ் என்னவா மாறி இருக்கும்? பிளஸ்ஸா மாறி இருக்கும். அப்ப 2/7 + 11/24 கிடைச்சிருக்கும். அப்ப அடுத்தது இதற்கான எல்சிஎம் பாத்தீங்கன்னா 24 7 ரெண்டுமே வேற வேற நம்பர். ஸோ மல்டிப்ளை தான் எல்சிஎம்மா கிடைக்கும். அப்போ 168 எல்சிஎம்மா கிடைச்சிருந்திருக்கும். அப்ப இந்த நம்பரை 24ஆல மல்டிப்ளை பண்ணியிருப்போம். இல்லைன்னா குறுக்கு பெருக்கல் தாங்க, வேற ஒண்ணுமே இல்லை, அதுதான் பண்ணியிருப்போம். 48 + 77 ஆட் பண்ணினோம்னா 40 120 125/168 உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். அடுத்த கேள்வி பார்ப்போங்க. கணக்குல என்னங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணியிருக்கணும்? கண்டிப்பா ஆஃப் தான் சால்வ் பண்ணியிருக்கணும். அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடுவோம். 1/3 டிவைடட் பை ஆஃப் வந்தாலே நான் என்ன பண்ணிடுறேன்? பிராக்கெட் போட்டுக்கிறேன். 1/3 into 1/3 டிவைடட் பை 1/3 ஆஃப் பதிலாக பிராக்கெட் 1/3 அது இல்லாம கூட பிராக்கெட்டையும் சேர்த்து போட்டாச்சு. டிவைடட் பை 1/3 வந்திருக்கும். அடுத்து இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற ஆன்சர் என்ன வந்திருக்கும் பாருங்க. 1/3 டிவைடட் பை 1/9 வந்திருக்கும். ஹோல் டிவைடட் பை 1/9 டிவைடட் பை 1/3 கிடைச்சிருக்கும். இப்போ வகுத்தல் ஃபிராக்ஷன்ல இருந்தா என்ன பண்ண சொல்லியிருப்போம்? பெருக்கலா மாற்ற சொல்லியிருப்போம். அதையும் பண்ணிடலாம். 1/3 into 9/1 ஹோல் டிவைடட் பை 1/9 வகுத்தல் பெருக்கலா மாறினா 3/1 சொல்லி மாறி இருக்கும். அடுத்தது இதை கேன்சல் பண்ணினோம்னா 3, இதை கேன்சல் பண்ணினோம்னா 3 வந்திருக்கும். அப்ப இது என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. 3 டிவைடட் பை 1 எனக்கு 3 தான்.
whole divided by இங்க 1 கிடைச்சிருக்கும் 1/3 ன்னு சொல்லி வந்திருக்கும். இப்போ இதுதான் உங்களுக்கு பெரிய வகுத்தல். இப்போ கீழே இருக்கக்கூடிய பின்னம் fraction மேல போனா தலைகீழியாக மாறிவிடும். அப்ப 3 into 3 divided by 1 ன்னு வந்திருக்கும். அப்ப இதோட ஆன்சர் 9 கிடைச்சிருக்கும். இந்த இடத்துல தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க, தப்பு பண்ணக்கூடாது. இது பெரிய வகுத்தல். அதுக்கு கீழே ஒரு பின்னம் இருக்கு. அப்ப இந்த பின்னம் மேல போனா தலைகீழியாக தான் மாறும். அடுத்த கணக்கு பார்ப்போங்க. 9 square into 18 power 4 divided by 3 power 16 மதிப்பு find the value of ன்னு கேட்டிருக்காங்க. இந்த 9 square 9 into 9 நான் எழுதிக்கிறேன். 18 என்னால எப்படி எழுத முடியும்னு யோசிப்போம். ஃபர்ஸ்ட் 18 into 18 into 18 into 18 நீங்க எழுதிருப்பீங்க 18 power 4. அடுத்தது ஒரு 18 நான் இங்க இருக்கக்கூடிய 9 மாதிரி இங்கே நான் மாத்த முயற்சி பண்றேன். அப்ப 9 into 2 இது ஒரு 9 into 2 இது ஒரு 9 into 2 இது ஒரு 9 into 2 ன்னு கிடைச்சிருக்கும். கரெக்டா? அப்ப இன்ட்டு ஒரு 4 9 போட்டுக்கலாம். அது இல்லாம என்ன வந்திருக்கும், ஒரு 4 2 வந்திருக்கும். 4 2 சொல்லி நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது கீழே பாருங்க 3 power 16 கிடைச்சிருக்கும். அப்ப 3ங்கிறத எத்தனை தடவை எழுதணும், 14 தடவை நம்ம எழுதிக்கிட்டே போயிருந்திருக்கணும். சரி 2 3 சேர்ந்தது ஒரு 9ங்களா? அப்ப என்ன நடந்திருக்கும், இந்த வேல்யூ அப்படியே நான் மாத்திருந்தேன்னா 9 பவர் 8ன்னு சொல்லி மாறி இருக்கும். இது ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லைங்க. என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. 3 square whole power 8. 3 3 square எழுதலாமா? 3 square 9 8. அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். 3 power 2 into 8 16. அப்போ எல்லாமே மேட்ச் ஆகுதுங்களா? அப்போ இந்த கான்செப்ட் நம்ம இப்படி எழுத முடியும்னு அர்த்தம். அப்போ 9 எத்தனை தடவை எழுதினா போதும், 8 தடவை எழுதினா போதும். அப்போ 9 8 தடவை எழுதிடுவோம். 9 into 9 into 9 into 9 9 into 9 into 9 into 9. இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தாங்க நான் இவ்வளோ பேரை எடுத்து எழுதிட்டு இருக்கேன். இல்லைனா கண்டிப்பாக எழுத மாட்டேன். அப்போ 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 இதை எடுத்து எழுதாமலேயும் கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்ன கிடைச்சிருக்கும் பாருங்க. 2 into 2 4 8 16. அப்போ ஆன்சர் 16 divided by 81 உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அடுத்த கணக்கு. If star is defined as x star y equal to x square plus y square minus xy, then the value of 9 into 11 equal to question mark. X star y equal to x square plus y square minus xy என ஸ்டார் என்ற செயலி வரையறுக்கப்பட்டால் 9 ஸ்டார் 11 மதிப்பு காண்க. அதாவது ஸ்டார்ங்கிற செயலிக்கான ஆபரேஷன் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப x star yக்கு இது கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? அதை அப்படியே எடுத்து எழுதுவோம். x star y equal to x square plus y square minus of xy சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அதே இடத்துல 9 பெருக்கல் 11 அதாவது ஸ்டார் 11னா என்ன ஆன்சர் கிடைக்கும்னு கேட்குறாங்க. என்ன ஆன்சர் கிடைக்கும்? அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது 9. அப்போ 9 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 11 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 9 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 11 சொல்லி போட்டிருக்கோம். அடுத்தது 81 ப்ளஸ் 121 மைனஸ் 99ன்னு கிடைச்சிருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும், 202 கிடைச்சிருக்கும். 112 8 plus 12 20. 202 மைனஸ் ஆஃப் 99. அப்போ இதுல இருந்து அப்படியே இது மாதிரி கஷ்டப்படாதீங்க. 202ல இருந்து இங்க 100 இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கோங்க. 202ல 100 போனா 102. நம்ம ஒன்று எக்ஸ்ட்ரா கழிச்சிட்டோம். ஸோ +1 103. அப்போ அதோட ஆன்சர் 103ன்னு சொல்லி வந்திருக்கும். இல்லை இது எனக்கு புரியல அப்படின்னா என்ன பண்ணுங்க, 202ல இருந்து 99 கழிச்சு 103ன்னு சொல்லி எழுதிருங்க. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மீதமுள்ள கணக்குகள் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நம்மளோட டீச்சிங் உங்களுக்கு நடத்துறது புரிஞ்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். நன்றி.